ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்தியன் ஆர்மிக்கான இந்த வருஷத்துக்கான எக்ஸாம் வந்து 22 நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஜிடியிலேருந்து எல்லா ட்ரேடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நாளையிலேருந்து ஜிடிக்கு வந்து ஒரு 5 நாள் நடக்கும். அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் டெக்னிக்கல், அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி நான் அந்த ஷெடியூலில் எந்தெந்த டேட்டில் எல்லாரும் எக்ஸாம் இருக்கும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நாளில் எந்த புது மெட்டீரியலும் வாங்கி படிக்காதீங்க. புதுசாக படிக்கிறீங்க, இப்போ எதுவுமே படிக்காமல் போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. நான் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஒரு கிளான்ஸ் வந்து வாசிச்சுட்டு போங்க. கரண்ட் அஃபேர்ஸுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். லிங்க் வந்து அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க, ஓகேங்களா? அதில் வந்து ஒரு 7 பேஜ் தான் என்னமோ இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு சேனலில் கொடுத்துருந்தாங்க. நான் அதை தான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் அதை போகிறதுக்கு முன்னாடி வாசிச்சுட்டு போங்க. மேக்ஸிமம் ஆஃப் கொஷின்ஸ் ஒரு 5 கொஷின்ஸ் கிட்ட இந்த கரண்ட் அஃபேர்ஸில் உங்களால் அடிக்க முடியும். இது சாலிடாக உங்களால் போன வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி தான் அந்த ஜிடிக்கு கேட்டிருந்தாங்க. ஒரு 5 கொஷின்ஸ் கிட்ட, ஓகேங்களா? ஒரு சில ஷிஃப்ட்டில் ஈஸியாக இருக்கும், ஒரு ஷிஃப்ட்டில் ஜிகே வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்றத சொன்னாங்க, ஓகேங்களா? இருந்தாலும் அந்த 7 பேஜை கொஞ்சம் வாசிச்சுட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க. அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா, இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனல்லே கொடுத்துருக்கேன். மேலே பின் பண்ணி வைப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு 1400 கொஷின் கிட்ட இருக்குது. இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதை பேஸ் பண்ணது. ஸோ இதில் ஜிகே ஜிஎஸ் எல்லாமே கலந்து தான் இருக்கும். அண்ட் இதுலேருந்து சாலிடாக ஒரு 10 கொஷின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்திருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பேஸ் பண்ணதில். ஸோ ஒரு ரிப்பீட்டடான கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். என்னால் முடிஞ்ச வரையும் இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா உங்களால் ஒரு 5 கொஷினாவது உங்களால் அடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம் எழுதிட்டு மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா டெலிகிராம் சேனல்லையும் சொல்லுங்கள், ஓகேங்களா? அண்ட் கொஷின் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நாளைக்கு வந்து சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1400 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கொஷினுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இப்போ ஒரு 51 கொஷின்லேருந்து ஒரு பார்க்கலாம், ஓகேங்களா? இதில் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச வரை இந்த டைம் இருக்குது அப்படின்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 30 பேஜ் தான் வரும். சும்மா அப்படி ஓவராலாக அப்படி வாசிச்சுட்டு போங்க. எல்லாமே படித்த கொஷினாக தான் இருக்கும். நீங்கள் இதுவரை என்ன படிச்சிருக்கீங்களோ அதுதான் இதுக்குள்ளே இருக்கும். புதுசாக எதுவும் படிக்கிற மாதிரி இருக்காது, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துடலாம். அதாவது லேபர் டே, அதாவது வந்து தொழிலாளர் தினம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, May 1 தான் தொழிலாளர் தினம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் பேலிஸ்டிக்ஸ் மிசைல் ஆஃப் இந்தியா? பிரித்திவ் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் பேலிஸ்டிக் மிசைல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு மணி பிளேயர்ஸ் ஆர் இன் கபடி விளையாடும் போது கபடியில் எவ்வளோ பிளேயர்ஸ் விளையாடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 7 பிளேயர்ஸ் வந்து கபடி விளையாடுவாங்க. இந்த மாதிரி வாலிபால் 6 பேர், இந்த மாதிரி ஃபுட்பால் 11 பேர், கிரிக்கெட் 11 பேர், இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து விளையாடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் அபிகயன் அண்ட் சகுந்தலம்? அபிகயன் சகுந்தலம் அப்படின்ற ஒரு புக்குடைய ஆத்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காளிதாஸ் அப்படின்றவர் தான், ஓகேங்களா? அடுத்து விச் கலர் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் ரெயின்போ? ஸோ விச் கலர் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் ரெயின்போ? அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெயின்போ அதாவது இருக்கும் இல்லையா, அதாவது தோன்றும் இல்லையா, அந்த இடத்துல வந்து கலர் வந்து ஒரு கலர் மட்டும் இருக்காது. விப்ஜிஆர் நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், ஆனால் பிளாக் கலர் இருக்காது. அதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. நாட் ஃபவுண்ட் அப்படின்னா எதுவுமே இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளாக், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஃபெயிலிங் ஃப்ரீலி இஸ் வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஃபெயிலிங் ஃப்ரீலி இஸ் பாடி. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 0 அப்படின்றது ஆன்சர், ஓகேங்களா? ஸோ அடுத்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி மெஷர் டு த வாட்டோடைய ஃபிசிக்கல் குவான்டிட்டி மெஷர் பண்ணுறது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பவர், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மேக்னட்டிசம் இஸ் அன் சென்டர் ஆஃப் பார் மேக்னட்டிஸ், அதாவது மேக்னட்டிசம் இது சென்டரில் இருக்கும் போது அதோட பார் மேக்னெட் வந்து 0வாக தான் இருக்கும், ஓகேங்களா? இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து இன் ஏ சர்க்யூட் வோல்ட் மீட்டர் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் இன் ஏ பேரலாக தான் கனெக்ட் ஆகிருக்கும், ஓகேங்களா? பேரலாக தான் கனெக்ட் ஆகிருக்கும். அதோட விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ் டு சி டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெலஸ்கோப் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா? வென் ஐஸ் மெல்ட்ஸ் இட் இஸ் அ டென்சிட்டி. இது வென் ஐஸ் வந்து மெல்ட் ஆகும்போது அதோட டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேஸ் இஸ் த யூனிட் மெஷர் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோவிங்? ஸோ கேஸ் இஸ் த யூனிட் ஆஃப் மெஷரிங் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்றதா இதுக்கான கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா? ஸோ அடுத்து இது எல்லாமே நீங்கள் படித்த கொஷினாக தான் இருக்கும். புதுசாக எதுவுமே படிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம்? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கமோட என்ன
இதுன்னு கேட்டிருக்காங்க. 3 × 10⁸ அப்படின்றது அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இன்வென்டட் டெலிவிஷன் இன்வென்ட் பண்ணவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சது ஜேஎல் பயர்ட். அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். JLBAIRD அப்படின்றது அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அடுத்து மெர்க்குரி இஸ் யூஸ்டு டு பாரோமீட்டர் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மெர்க்குரி இஸ் யூஸ்டு டு பாரோமீட்டர் பிகாஸ் இதோட ஹை டென்சிட்டியாக இருக்கிறதுனால தான் மெர்க்குரி வந்து பார்த்தீங்கன்னா பாரோமீட்டரில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாட் இஸ் த யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் டென்ஷனுடைய யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூட்டன் மீட்டர் அப்படின்றதா, நியூட்டன் பர் மீட்டர் அப்படின்றது அதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் குவான்டிட்டிஸ் இஸ் எ ஸ்கேலர் குவான்டிட்டி. ஸோ வெயிட் அப்படின்றது அதுக்கான கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு ஆப்ஷன் போதாவே அடிக்கிற மாதிரி இருக்கணும் டக்குன்னு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷனுடைய யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து ஹூ வாஸ் த லாஸ்ட் முகல் எம்பரர் ஆஃப் இந்தியா. லாஸ்ட் முகல் எம்பரர் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகதூர் ஷா 2 அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற இந்தியன் மிலிட்ரி அகாடமி லொக்கேட்டட். மிலிட்ரி அகாடமி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. IMA. ஓகேங்களா. டேராடூன் அதுக்கு அப்படின்னு தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. இந்தியன் மிலிட்ரி அகாடமி தான் டேராடூன். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா NDA வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எங்கன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா கதக்கு வாசலா பூனே அப்படின்றத இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அதை வந்து குழம்பிடாதீங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸ் காமாக்கியா தேவி டெம்பிள் இஸ் லொக்கேட்டட் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காமாக்கியா தேவி டெம்பிள் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசாம் அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து ஆரஞ்சு இஸ் எ ரிச் சோர்ஸ் ஆஃப் விச் விட்டமின். அதாவது ஆரஞ்சில் என்ன சோர்ஸ் ஆஃப் விட்டமின் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விட்டமின் C அப்படின்றதா இதுக்கான கரெக்டான ஆன்சர். த ஹையஸ்ட் நான் மிலிட்ரி கேலண்ட்ரி அவார்ட் ஆஃப் மெடலிஸ். அதாவது மிலிட்ரியிலேயே கேலண்ட்ரி அவார்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹையஸ்ட் கேலண்ட்ரி அவார்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படின்னா ஸோ உங்களுக்கு பரம்வீர் சக்கரா அப்படின்றது தான் ஹையஸ்ட் கேலண்ட்ரி அவார்டு. ஓகேங்களா. அடுத்து கேபிட்டல் ஆஃப் இமாச்சல் பிரதேஷோடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன இப்போ வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஷிம்லா அப்படின்றது அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ கேபிட்டல் மஸ்ட் எல்லாருமே ஒரு கேபிட்டல் எல்லாருமே ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்க போகுது. ஏதாவது ஒரு ஷிஃப்ட்டில் கண்டிப்பாக கிடைக்க போகிறாங்க. அது ஹூ சைட் ஸ்வராஜ் மும்பை அண்ட் ஹைஷாலா வெயிட் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தை யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாலகங்காதர் திலக் அப்படின்றவர் தான் சொன்னார். ஓகேங்களா. அடுத்து வந்து த ஃபிலமெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பல்ப் இஸ் மேட் அப் ஆஃப். அதாவது எலக்ட்ரிக் பல்ப் ஆஃப் த ஃபிலமெண்ட் ஆஃப் மேட் அப் ஆஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டங்ஸ்டன். இதுக்கு தான் அப்படி இதான கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர் இஸ் த ஹெட் குவார்டர் ஆஃப் தி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் லொக்கேட்டட். அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் லொக்கேட்டட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. துபாய் அப்படின்றது அதுக்கான கரெக்டான ஆன்சர். த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் லொக்கேட்டட் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெங்களூர் அப்படின்றது அதுக்கான கரெக்டான ஆன்சர். அண்ட் வாட் இஸ் த லாஃபிங் கேஸோடைய இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்றது அதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 80th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் மராத்தாஸ் வேர் டிஃபீட்டட் பை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகமது ஷா துரானி அப்படின்றவர் தான். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹூ ரோட் ராமாயணா கிராந்த். ஸோ அதாவது ராமாயணா கிராந்த் அப்படின்ற ஒரு புக்கை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வால்மீகி ராமாயணா. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹூ அப்பாயிண்ட் த கவர்னர் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட். ஸோ இந்தியன் ஸ்டேட்டோடைய கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், அது எல்லாருமே பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியுடைய நேஷனல் சோர்ஸ் என்ன. சன் அப்படின்றது தான். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹூ கம்போஸ் த ஃபேமஸ் சாங் ஆஃப் ஜஹான்சி ஹச்சா. ஸோ ஓகேங்களா. ஜஹான்சி ஹச்சா அப்படின்னு சொல்லுவோம். முகமது இக்பால் அப்படின்றது அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து வந்து ஹூ ஃபவுண்டர் முகால் டைனசிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ ஃபவுண்டர் முகால் டைனசிட்டி ஆஃப் இந்தியா பாபர். ஓகேங்களா. இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய இருக்கும், அதனால் அது தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. வேர் இஸ் த சன் டெம்பிள் எங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்னு. ஓகேங்களா. அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. கோனார்க் சன் டெம்பிள்னாவே கோனார்க் தான். ஸோ அதுக்கப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ மேஜர் காம்போனன்ட் ஆஃப் தி பயோகேஸ் நேச்சுரல் கேஸோட என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ மீத்தேன் அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிசிஜி வேக்சின் இஸ் யூஸ்டு டு ப்ரிவென்ஷன் ஆஃப். பிசிஜி வேக்சின் எதுக்காக போடுவாங்க. டியூபர்குலோசிஸ் யூஸ் த ப்ரிவென்ஷன் ஆஃப். ஓகேங்களா. இதுக்கான கரெக்டான ஆன்சர் இதுதான். வேர் டிட் அசோக் ஃபைட் த லாஸ்ட் பேட்டில் ஆஃப் அசோக்கில் யார் ஃபைட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேட்டில் ஆஃப் காலிங்கா அப்படின்றதா இதுக்கான கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் ஹூ ரோட் த புக் ஆனந்த் மார்க் அப்படின்ற ஒரு புக்கை எழுதணும்னு யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. பகிம் சந்திர சட்டர்ஜி அப்படின்றது அதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து விச் கண்ட்ரி இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபி ப்ரொடியூஸ் பண்ணுறதுல லார்ஜஸ்ட் கண்ட்ரி எதுன்னு கேட்டிருக்காங்க. பிரேசில். ஓகேங்களா. ஸோ பிரேசில் நல்லா மறந்துடாதீங்க. விச் கண்ட்ரி இஸ் நவுன் அஸ் லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ்.
த லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ்னாவே ஃபின்லாண்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஐஎம்ஏ லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட், அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்தியன் மிலிட்ரி அகாடமி தான் டேராடூன். அதாவது அந்த என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி வந்து கதக் வாசலா பூனே, அதை முதல்ல மறந்துடாதீங்க. ஸோ குழம்பிடாதீங்க ஓகேங்களா. ஐஎம்இனாவே டேராடூன், நேஷனல் என்டிஏ அப்படின்னாவே கதக் வாசலா பூனே ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேர் டிட் அசோகம் ஃபைட் த லாஸ்ட் பேட்டல் ஓகேங்களா. ஸோ காலிங்கா வார் ஓகேங்களா, அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவு மெனி காம்போனன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி. ஸோ இந்தியன் ஆர்மியில் கமாண்ட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 கமாண்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. யுஎன்ஏ எஸ்டாப்ளிஷ்டு, அதாவது யுஎன்ஏ எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1945 அப்படின்றத இதுக்கான கரெக்டான ஆன்சர். பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ், பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதன் மோகன் மால்வியா அப்படின்றவர் தான் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ஓல்டு நேம் ஆஃப் ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காவுடைய ஓல்டு நேம் என்ன, சியோலான் அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் துருக்கி கூட ஏதோ இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாமே இப்போ சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியம் இஸ் யூஸ்டு டு விச் ட்ரீட்மெண்ட் ஓகேங்களா. ரேடியம் இஸ் யூஸ்டு டு விச் ட்ரீட்மெண்ட், அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேன்சருக்காக தான் இந்த ரேடியம் ட்ரீட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டம் பாம் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப், ஆட்டம் பாம் வந்து எந்த பிரின்சிபலில் வந்து பேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்றத இதுக்கான கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ், அது ஆல்ரெடி இந்த கொஷினை பார்த்துருந்தோம். மதன் மோகன் மால்வியா அப்படின்றத கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து இந்தியன் மாத்தியாஸ் டே, இந்தியன் மாத்தியாஸ் டேவினேவே ஜனவரி 30 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹூ ரோடு மகாபாரதா கிராந்த், அதாவது யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வியாசா அப்படின்றத கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. வேத வியாசம் அப்படின்றத நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது கரெக்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், யாராவது தெரிஞ்சுக்கிட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 17 வாஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி இந்தியன் ப்ரொவைஸ், ஆர்டிகல் 17 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ தந்தி மார்ச் வாஸ் இன்டென்டட் பை மகாத்மா காந்தி, ஸோ அகைன்ஸ்ட் விச் லா 1930 விச் லா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தண்டி மார்ச்னாவே எதுக்கு தொடங்கினாங்க, சால்ட் லா ஓகேங்களா. அண்ட் உப்பு சத்தியாகிரம், அதுதான் கரெக்டான ஆன்சர். இன் விச் ஸ்டேட் இந்த ராணா பிரதாப் சாகர் அட்டாமிக் பவர் பிளான்ட் லொக்கேட்டட், ராணா பிரதாப் சாகர் அட்டாமிக் பவர் பிளான்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ராஜஸ்தான் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் ஹூ அமாங் த ஃபாலோவிங் இஸ் நவுன் அஸ் அ ஃப்ளையிங் சிக் ஆஃப் இந்தியா. ஃப்ளையிங் சிக்னாவே யார், மில்கா சிங் தான். ரன்னிங்கோட எல்லாருக்குமே தெரியும் இந்த மில்கா சிங்னா யார் அப்படின்றத. விச் கண்ட்ரி இஸ் கால்டு த லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ், ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஃபின்லாண்ட் இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான், பாகிஸ்தானுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகமது அலிகான் அப்படின்றத லிக்வாத் அலிகான் அப்படின்ட்டு இருக்குது. இதில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கூகுளில் சர்ச் பண்ணி. மெண்டலீவ் பீரியட் டேபிள் இஸ் பேஸ்ட் ஆன், மெண்டலிக் பீரியட் டேபிள் இருக்குல்ல, அது எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் வெயிட்டை பேஸ் பண்ணுது ஓகேங்களா. அடுத்து ஹீமோக்ளோபின் இஸ் பிளட் இஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் ஆஃப் ரிச், ஹீமோக்ளோபின் வந்து பிளட்ல காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் வந்து எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அயன் தான் ஓகே, இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து த இம்பார்ட்டன்ட் மெட்டல் யூஸ்ட் வித் அயன் டு ப்ரொடியூஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இஸ் இதுக்கான கரெக்டான ஆன்சர் குரோமியம் அப்படின்றது அதுக்கான கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. அதுக்கப்புறம் விச் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு ஹெவன்லி பாடிஸ், டெலஸ்கோப் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து த ஹில் ஸ்டேஷன் ஆஃப் நைந்தல் இஸ் லொக்கேட்டட் விச் ஸ்டேட் ஓகேங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உத்தரகாண்ட் அப்படின்றதா இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து வந்து ஹூ இன்வென்டட் பைசைக்கிள், பைசைக்கிள் யார் இன்வென்ட் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரல் வான் ட்ரையஸ் அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. அது வேர் இஸ் த ஹெட் குவார்டர் ஆஃப் தி வேர்ல்டு பேங்க், வேர்ல்டு பேங்க் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாஷிங்டன் அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அண்ட் அதுக்கப்புறம் வேர் இஸ் த ஹீமோக்ளோபின் ஃபவுண்ட், ஹீமோக்ளோபின் எங்கே இருக்கும், பிளட்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் வாட் இஸ் த ஃபுல் நேம் ஆஃப் இஸ்ரோ, இஸ்ரோவுடைய ஃபுல் நேம் என்ன, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் மாடிஃபைடு ஸ்டெம், ஸோ ஸ்டெம்னா என்ன, பொட்டேட்டோ தான். இந்த மாதிரி ஆப்ஷனில் அதாவது வேர் மாதிரி வேர்க்குடையாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த ஆப்ஷனில் தொடர்புடையது இருக்கும் கொஷினோடைய. ஸோ அது ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் பேஸ்ட் ஆன் த பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் ஓகேங்களா, என்னன்னு கேட்டிருக்காங்க. வுட்டு ரப்பர் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து வந்து ஹவு மெனி பிளான்ஸ் ஆர் தர் இன் ஏ சோலார் சிஸ்டம், சோலார் சிஸ்டமில் எத்தனை பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8 பிளான்ஸ் அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். கிலோவாட்டர் இஸ் த யூனிட் மெஷர், கிலோவாட்டர் இஸ் த யூனிட் ஆஃப் மெஷர் ஆஃப் எனர்ஜி அப்படின்றதா இதுக்கான கரெக்டான ஆன்சர். ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா கெப்பாசிட்டி, அதாவது பவர் அப்படின்றத இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இதில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பவர் எனர்ஜிக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படின்னாவே பவர், இதே வந்து கெப்பாசிட்டி டூயிங் ஒர்க்குன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் எனர்ஜி ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்னா பவர்,
கெப்பாசிட்டி டூயிங் ஒர்க்னா எனர்ஜி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் கேஸ் இஸ் மெயின்லி ப்ரெசென்ட் இன் கோபர் கேஸ். கோபர் கேஸ் எதனால ப்ரெசென்ட் பண்ணுது அப்படின்னா மீத்தேன் அப்படின்றத இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த லைட்டஸ்ட் மெட்டல். லைட்டஸ்ட் மெட்டல் என்ன அப்படின்னா லித்தியம் அப்படின்றத இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து த ரிவால்ட் ஆஃப் 1857 அட் லக்னோ வாஸ் ஹெல்ட் அட் பேகம் அசார் மஹால் அப்படின்ற இடத்துல தான் நடந்தது. ஓகேங்களா. அடுத்து வந்து த ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்னி பெசன்ட் அப்படின்றது அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் குவான்டிட்டி ஆஃப் வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸ். ஓகேங்களா. ஸோ FVM TPS அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஃபோர்ஸ் அதாவது ஃபோர்ஸ் மாஸ் இந்த மாதிரி வந்து ஸ்பீட் இதெல்லாமே வரும். வெக்டார் குவான்டிட்டி ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஃபார்முலா ஆஃப் கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. 1/2 mE² அப்படின்றத அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து வந்து 130வது கொஸ்டின். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் இஸ் கால்டு லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்றதா இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லானா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லா அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். அதை நம்ம கை வச்சு அதை நகர்த்தினா தான் அது நகரும். ஓகேங்களா. அதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கீங்க, பஸ்ஸில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் போயிட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். இதுதான். ஓகேங்களா. நீங்கள் ஒரு பொருளை வந்து ஒரு அந்த இடத்துலேருந்து எடுக்கிற வரையும் அது ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹூ டிஃபிஷியன்சி ஆஃப் மராஸ்மஸ் இது புரோட்டோன் இது வந்து இது தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படி 132 கொஸ்டின். ஊஸ் டிஃபிஷியன்சி ஆஃப் பெரிபெரினாவே B1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. விட்டமின் B. ஸ்டடி ஆஃப் சாயிலை பற்றி படிக்கிறது என்ன அப்படின்னா பெடோலாஜி அப்படின்றது அதுக்கான கரெக்டான ஆன்சர். நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடியோடைய நார்மல் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 98.6 ஃபாரன்ஹீட் அப்படின்றது தான் ஹியூமன் பாடியோடைய நார்மல் டெம்பரேச்சர். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் இஸ் ஃபவுண்ட் எங்கே வந்து ஹீமோக்ளோபின் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளட்டில் தான். ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து ஸ்மாலஸ்ட் போன் இன் ஹியூமன் பாடியிலேயே ரொம்ப ஸ்மாலஸ்ட் போன்னா என்ன அப்படின்னா ஸ்டாப்ஸ். அது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம காது தான் ஸ்டாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எலும்பு தான். டைபாய்டு இஸ் காஸ்டு பாக்டீரியா அப்படின்றது அதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் டு நாட் ட்ராவல் இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங். சவுண்ட் வந்து எதில் ட்ராவல் பண்ணாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேக்கம் அப்படின்றத இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா த பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் கிவன் பை டயாப்டர். ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் டயாப்டர். ஓகேங்களா. ஸோ அடுத்து கெமிக்கல் நேம் ஆஃப் விட்டமின் டி உடைய கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கால்சிஃபெரால் அப்படின்றதா இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அடுத்து லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஆர்கன் என்ன அப்படின்னா ஸோ லிவர் தான். ஓகேங்களா. த மெயின் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின் மெயின் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா அயன் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அடுத்து 143வது கொஸ்டின். விச் டிசீஸ் இஸ் காஸ்ட் த டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் சினாவே ஸ்கர்வி, டி ரிக்கட்ஸ், ஸ்டெரிலிட்டி அப்படின்னு ஒரு வைக்கலாம். எஸ்ஐ யூனிட்டி ஆஃப் ஃப்ரீக்வன்சியோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹெட்ஸ். 145வது கொஸ்டின் வந்து ரேடியோ வாஸ் இன்வென்டட் பை. ரேடியோ வந்து யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கோனி அப்படின்றவர் தான். ஓகேங்களா. சயின்டிஃபிக் நேம் ஆஃப் டைகருடைய சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேந்தரா டைகரஸ் அப்படின்றது அதுக்கான கரெக்டான ஆன்சர். 147வது கொஸ்டின். ஹவு மெனி போன்ஸ் இன் ஹியூமன் ஹெட். அதாவது ஹியூமன் ஹெட்டில் எவ்வளோ போன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 22 போன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. விச் இஸ் த லைட்டஸ்ட் கேஸ்னா என்ன? லைட்டஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் அப்படின்னு தான் கரெக்டான ஆன்சர். வாட் இஸ் ஏ மெட்டீரியல் இஸ் யூஸ்டு டு த லெட் பென்சில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராஃபைட். ஸோ அதாவது உள்ள நடுவில் வரதை கிராஃபைட்னு சொல்லுவாங்க. டைஃபாய்டு இஸ் கேஸ்டு பை பாக்டீரியா. 150 கொஸ்டின் இது வரையும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அண்டு உங்களால் டைம் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ண எல்லாமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க மேக்ஸிமம். ஸோ எக்ஸாம் சென்டருக்கு எப்படி போகணும், என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க ஆர்மிக்கு, அவங்களுக்கு மஸ்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.